நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமி 7 முறை உழுக்கப்பட்டு 8வது முறையாக ஜீவித்திருக்கும் ஒரு அற்புத பூமி. ஒரு மால் சுத்தம் செய்யப்படுவது, அதாவது பூமியை அவரோடு சேர்ந்து 1,00,000 பொறுப்பாளர்களையும் 1,00,000 வேம்புகளையும் 1,00,000 மண்புழுக்களையும் 1,00,000 திமிங்கலங்கள் என்று சொல்லப்படும் திமில்ஸ் என்ற கடல்வாழ் உயிரையும் அவரிடம் ஒப்படைத்து ஒரு பூமிக்குள் இறக்கி விடுவார்கள். இது எப்போது என்றால், ஒரு முறை பூமி உழுக்கப்பட்டு மொத்தமாக எல்லாம் அழிந்து ஒரு புல் பூண்டு கூட இல்லாமல் மண்ணாலும் கல்லாலும் தண்ணீராலும் மட்டுமே அந்த பூமி சுழன்று கொண்டிருக்க, அவர் தன் பரிவாரனுடன் முதலில் மாலுக்கு சற்றே தூரம் நின்று ஒரு முறை மால் முழுவதுமாக சுற்றி வர கவனிப்பார். இப்படி கவனிக்க முற்றிலும் பூமி மனிதன் எல்லாம் அழிந்து விட்டால் பூமியை சுற்றியுள்ள ஓசோன் படலம் முற்றிலும் விலகி இருக்கும். ஓசோன் இல்லாத உலகம், ஓசோன் கரைபடிய ஆரம்பித்தால் உலகம் அழிவை நோக்கி நடைபயில்கிறது என்று அர்த்தம். ஒரு சின்ன குறிப்பு: இப்போது புகை மண்டலங்களாலும் தொழிற்சாலை, கப்பல், வாகனங்கள், குண்டுவெடிப்பு சோதனைகள் மற்றும் ஃபேக்டரிகளின் புகைகள் இவற்றின் மூலம் நமது பூமியின் மூடியாக இமையாக திகழும் ஓசோன் படலம் செத்து கொண்டிருக்கிறது என்பதை முன்னமே செய்தியில் சொன்னோம். இப்போது விஞ்ஞானிகள் ஆதாரபூர்வமாக வெளியிட்டுள்ளார்கள். இது தெரிந்த செய்தி. அவர் இந்த ஓசோனை வைத்துதான் பூமி முற்றிலுமாக ஒழுக்கப்பட்டு விட்டது என்று அறிந்து கொள்வார். மரங்கள், பெரிய பெரிய தேக்குகள், ஆல விருட்சங்கள், கனி கொடுக்கும் அற்புத காந்தார மரங்கள் போன்றவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாகி பூமிக்கடியில் பதுங்கி அது வேதியியல் மாற்றம் அடைய கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து தேக்கு நிலக்கரியாகவும் காந்தார தங்கமாகவும் வலுவான பாறைகள் பூமிக்குள் அதே வேதியியல் மாற்றத்தால் வைர வைடூரியங்களாகவும் யூக்லிப்டஸ் என்ற மரங்கள் கூட்டம் கூட்டமாக ஒரே இடத்தில் மண்ணில் புதைந்து அவை மட்டும் வேதியியல் மாற்றம் காரணமாக பெட்ரோலியமாக மாறுகிறது. இப்படி ஒவ்வொரு இயற்கையும் வேதியியல் மாற்றத்தால் வேறொரு பரிணாமம் எடுத்து அது முறையாக மனித சக்திக்கு அடுத்த தலைமுறைக்கு பயன்படுமா, மனித சக்தி அதை கண்டறியுமா, மனிதனுக்கு இவையெல்லாம் பிரயோஜனப்படுமா என்று அவர் துல்லியமாக கணக்கு போட்டு ஆராய்ந்து கொண்டே புள்ளி விவரங்களை சேகரித்து கொண்டே இருப்பார். இப்படி சேகரிக்கும் போது ஓசோன் படலம் ஒரு டிராப் கூட வான்மண்டலத்தில் இருக்கக்கூடாது. அப்படி ஓசோன் படலம் எங்கேயாவது அவர் கண்ணையும் மீறி ஒளிந்திருந்தால் பூமிக்கு கிடைக்க வேண்டிய தாது பொருட்கள் விஷமாக்கிவிடும். அப்படி விஷமானால் அதன் வீரியம் நீங்கள் எண்ணுவது போல் மூட்டைப்பூச்சி மருந்து போல் அல்ல, கிட்டத்தட்ட விஷக்காற்று. எத்தனை அடி ஆழத்தில் இருந்தாலும் மண்ணை துளை போட்டு கொண்டு வெளியேறி சுமார் பூமியில் இருந்து கடல் மட்டத்திற்கு 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பீச்சி அடிக்கப்பட்டு, உதாரணமாய் சொன்னால் நிமிடத்தில் ஆசியா கண்டத்தையே அழித்துவிடும் அளவிற்கு கொடூரமானதாகிவிடும். காரணம், ஓசோனுக்கும் இயற்கை தாதுவிற்கும் எப்போதுமே ஒரு பனிப்போர் உண்டு. நீண்ட வெகு தூர இடைவெளி கண்டிப்பாய் தேவை. ஓசோன் பூமியை காக்கும் இமை என்றாலும் கூட நெருங்கினால் அது ஒரு நச்சின் ஆகும். ஆக இயற்கை அன்னைக்கும் ஓசோன் அன்னைக்கும் என்றுமே சிறு தொடர்பு கூட அவர் கொடுப்பதில்லை.